வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருப்பீர்கள். உலகிற்கு நீங்கள் எப்போதும் ஒரு சார்ந்த சொருபி போலவே நடந்து கொள்வீர்கள். புதியதாக ஒரு இடத்திற்கு சென்றால் கூட அந்த ஒரு இடத்தில் தேவையில்லாமல் பேசுவது, போன உடனேயே நான் யார் என்று காட்டுவது போன்ற செயல்களில் நீங்கள் எப்பொழுதுமே ஈடுபட மாட்டீர்கள். முடிந்த அளவுக்கு அந்த ஒரு இடத்தில் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும், அனைவரையும் எப்படி கவர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே நீங்கள் அமைதியுடன் நடந்து கொள்வீர்கள். உங்களுக்கு தெரிந்தாலுமே அந்த ஒரு இடத்தில் நீங்கள் அமைதியை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் நீங்கள் வலம் வந்தீர்கள். முகத்தில் ஒரு புன்னகையோடு நீங்கள் வலம் வருவீர்கள். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு பெரிய எரிமலையை எரிந்து கொண்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதை உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே போட்டு நீங்கள் கொளுத்தி கொண்டே தான் இருப்பீர்கள். வெளியில் சொன்னால் நம் மீது பாவப்படுவார்களோ என்ற ஒரு எண்ணத்தில் எதையுமே வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் மட்டுமே வைத்த ஒரு நபர்கள் நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட முடக்கம், குடும்பத்தின் பிரச்சனைகள், மன அழுத்தம் என அத்தனை புயல்களும் உங்களுடைய மனதிற்குள் சுழன்றடித்த போதும் வெளியில் உங்களை ஒரு நிலையான பாறையாகவே காட்டிக் கொண்டிருந்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்க செய்யும். இருந்தாலுமே நீங்கள் எதையும் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாகவே இப்போதும் நீங்கள் இருப்பீர்கள். யாருக்கும் தெரியாத அந்த தனிமையான மன அழுத்தம் உங்களை உள்ளுக்குள்ள அரித்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். வெளியில் அமைதியாக காணப்பட்ட உங்களின் அடியாளத்தில் விடை தெரியாத பல கேள்விகள் இன்னும் அலைமோதி கொண்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தானாகவே தேடி கொடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் காதலில் மௌனமாக அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளத்தான் இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, காதல் தோல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. சிலர் அழுது வெளிப்படுத்துவார்கள், சிலர் பேசிக்கொண்டு மறந்து விடுவார்கள். இதுதான் வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் சிலர் மட்டும் சிரித்த முகத்திற்கு பின்னால் அந்த வலியை மறைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள். நீங்கள் இந்த ஒரு இடத்தில் மூன்றாவது வகையை சேர்ந்தவர்களாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஒருவரை முழு மனதுடன் நீங்கள் நேசித்திருக்கலாம். அவருடைய சந்தோஷத்தில் உங்களுடைய சந்தோஷத்தையும், அவருடைய கனவுகளில் உங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். இவர்கள்தான் என்னுடைய எதிர்காலம், இவர்கள்தான் என்னுடைய உலகம் என்று நீங்கள் நினைத்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். எல்லார் வாழ்க்கையிலும் காதல் வருவது போல உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் வந்திருக்கும். ஆனால் அவர்கள் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் சில செயல்களை செய்ததால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியவை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியது. அந்த ஒரு வலி தாங்க இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த உறவு எதிர்பாராத ஒரு திசையில் சென்று அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைத்தது. காரணம் சொல்லப்படாமல் ஏற்பட்ட தூரம் மனதில் சொல்ல முடியாத ஒரு வெறுமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் யாரிடமும் உங்களுடைய வழியை இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. வீட்டில் இருந்தவர்களுக்கு கூட தெரியாமல் இரவு நேரங்களில் அமைதியாக கண்ணீர் விட்ட நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய அருகில் இருந்தாலும் யாருக்குமே தெரியாமல் மௌனமாக நீங்கள் அழுது கழித்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பகலில் நீங்கள் சிரிக்கத்தான் செய்வீர்கள். உங்களுக்கு உடைந்த மனதை யாரும் உங்களுடைய உடைந்த மனதை யாரும் பார்க்கவில்லை என்று தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு விஷயமாகவே அது உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் சில காலங்களில் உறவுகள் வழியாக மனிதர்கள் ஆழமான ஒரு வாழ்க்கை பாடங்களை பெறுவார்கள் என்று கூறப்படும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்திருக்கும். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருவதும் போவதுமாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களை ஏமாற்றிவிட்டு போனார்கள் என்று கூறுவதை விட அவர்கள் வந்து ஒரு தெளிவையும் ஒரு எச்சரிக்கைகளையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் எல்லார் மீதும் அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடாது. யாரிடம் சரியான முறையில் சரியான மனிதர்களிடம் காட்டினால் அது மீண்டும் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த விதமான நிகழ்வுகள் வாழ்க்கைக்குள்ள நடந்தது என்பது தான் மிகப்பெரிய உண்மை. அந்த அனுபவங்கள் வழியாகவே இருந்தாலும் அது உங்களுடைய மதிப்பை குறைக்கவே குறைக்காது. ஒரு உறவு முடிந்ததால் வாழ்க்கை முடிவது கிடையாது. அது புதிய ஒரு புரிதலின் தொடக்கமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல அமைந்துவிடும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மூலம் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க தொடங்கும். வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே நல்ல ஒரு விதத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வந்துவிடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனா அந்த பிரச்சனைகளை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். எல்லா விதமான பிரச்சனைகளும் தானாகவே தீர்ந்துவிடும் என்று நீங்கள் எப்போதும் நினைக்கவே கூடாது. சில பிரச்சனைகள் நீங்கள் முன்வந்து சில காரியங்களையும் சில விஷயங்களையும் தொடங்கினால் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எடுக்க தொடங்குவீர்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடிவிடும். அடுத்தவர் பேச்சுக்களை நம்பி முடிவுகளை நீங்கள் முடிந்த அளவுக்கு எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே நல்லதாகவும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களை வேலை செய்யும் இடத்தில் ஒரு மதிப்பு மரியாதையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு மதிப்பில்லை, மேலதிகாரிகளின் உங்களை புறக்கணிக்கிறார்கள் என்ற உங்களின் நீண்ட காலம் ஏக்கங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தீரப்போகிறது. இது நாள் வரை உங்களுடைய உழைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவர்களும் இனிமேல் உங்களுடைய திறமையை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரப்போகிறது. ஆனால் நீங்கள் தான் அதை சரியான முறையில் கரம் பிடிக்க வேண்டும். வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றம் என்பது தானாக கிடைக்காது, வாய்ப்புகளை மட்டும்தான் உருவாக்கும். அந்த வாய்ப்புகளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துவதனால் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக மாறி நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லப்படும். இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள இதுதான் நிகழப்போகிறது. வாய்ப்புகள் வந்தால் அதை கைவிடாமல் எப்படியாவது அதை தொடர்ந்து செய்து பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதற்கேற்ற அதிகாரங்களும் உங்களை தேடி வரும். சக ஊழியர்களின் பொறாமை பார்வைகள் மாறி உங்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு உங்களின் அந்தஸ்து இப்பொழுது உயரும். சிலருக்கு தகுதியான பதவி உயர்வும் கௌரவமான இடமாற்றங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. அதனையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அதுவும் முடிந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். நீங்கள் செய்த உழைப்புக்கு உடனே பாராட்டு கிடைக்கவில்லை என்று ஒரு காலத்தில் நீங்கள் நினைத்திருக்கலாம். உங்களுடைய முயற்சியை மற்றவர்கள் சாதாரணமாக கூட எடுத்துக்கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் செய்த வேலையின் புகழ் வேறு ஒருவருக்கு போயிருக்கலாம். அந்த நாட்களில் நான் இவ்வளவு உழைத்தும் யாருக்கும் தெரியவில்லையா என்ற கேள்வி உங்களுடைய மனதை வலிக்க வைத்திருக்கும். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது அமைதியாக உழைத்தவர்களின் மதிப்பு வெளிப்படத் தொடங்கும். உங்களுடைய பொறுப்பு உணர்வு, நேர்மை, அனுபவம் ஆகியவை சரியான நேரத்தில் அங்கீகாரங்கள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைகளும் சக ஊழியர்களின் மரியாதைகளும் இவை அனைத்தும் மெதுவாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக தொடங்கும். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான காரியங்களை இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட நாட்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.